தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மார்ச் 2025 ராசி பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எதுக்காக ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதத்தில் ஏகப்பட்ட கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது கிரகங்கள் எல்லாம் அப்படியே ஒன்றோட ஒன்று கூடி போய் மீன ராசியில் பெரிய ஒரு கிரக சேர்க்கை அப்படிங்கிறதே இருக்குது. முக்கியமான கிரகங்கள் எல்லாமே மீன ராசியில் குரு பகவானோட வீட்டில் கூட போகுது. இந்த மார்ச் மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோதி வருடம் மாசி 17 சனிக்கிழமை கும்ப லக்கணம் துவிதியை திதியில் பிறக்குது. இப்போ இந்த மாதத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் கும்பராசியில் இருக்கார், 15ஆம் தேதி மீன ராசிக்கு போகிறாரு. செவ்வாய் மிதுன ராசியில் பலம் அடைஞ்சிட்டாரு. புதன் மீன ராசியில் இருக்கார், 18ஆம் தேதி வக்கரகதியில் பின்னோக்கி கும்பராசிக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் மீனத்தில் உச்சம், குரு ரிஷபராசியில் இருக்கார், சனி கும்பராசியில் இருக்கார். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சனியோட ஆட்டம் அப்படிங்கிறத மார்ச் 29ஆம் தேதி தொடங்க போகுது மீனராசிக்கு. அதோட ராகு மீனத்தில் இருக்கார், கேது கன்னியில் இருக்கார். இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள், கிரகங்களோட வக்கர நிலை, பரிவர்த்தனை யோகங்கள், கூட்டு கிரக சேர்க்கைகள், இது எல்லாம் சேர்ந்து பல அதிசயங்கள் அப்படிங்கிறத இந்த மாதத்தில் உங்களுக்கு நடத்தி காட்ட போகுது. சரி, உங்களோட ராசிக்கு அப்படி என்ன அதிர்ஷ்டம்? நம்ம திட்டம் போட்டதெல்லாம் நடக்குமா நடக்காதா? அப்படியே பயங்கர சிந்தனையோட இந்த வீடியோவுக்கு நீங்கள் பார்க்க வந்திருப்பீங்க. தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வாக்க சொல்கிறேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு அதிபதியான செவ்வாய் ராசிக்கு 3ஆவது வீட்டில் மிதுன ராசியில் பலமடைஞ்சிருக்கார், ரொம்ப பலமாயிட்டார் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான விஷயம். ராசிக்கு அதிபதி தைரியத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கார். எதுக்காக இந்த தைரியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்க போகுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 சனி தொடங்க போகுது அப்படின்னு அச்சம் மூட்டியிருப்பாங்க. உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி பலன்லாம் கூட நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். புரியாதவங்க ஒரு தடவை பார்த்துக்குங்க. பெருசாக பயப்படுற மாதிரிலாம் இருக்காது. இந்த நிறைய பேர் பயமுறுத்தினதால் இந்த மார்ச்சை பார்த்து நீங்கள் உண்மையிலே பயந்துருப்பீங்க. அதோட இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு கும்பராசியில் ராசிக்கு 11ஆவது வீட்டில் சனியும் சூரியனும் சேர்ந்து இருக்காங்க 15 தேதி வரைக்கும். இப்போ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பகை கிரகங்கள், ஒன்றோட ஒன்று சேரக்கூடாது அப்படின்னு உங்களை பயமுறுத்தியிருப்பாங்க. ஆனால் இது லாபஸ்தானத்தில் சேர்க்கை இருக்கிறது அப்படிங்கிறதால பகை கிரகமாகவே இருந்தாலும் கூட நன்மைகளை கொடுக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாத பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கும். பரவாயில்ல, பிள்ளைங்களோட வாழ்க்கை செட்டில் ஆகி போச்சு, நம்ம பொழப்பு எப்படி கிடந்தா நம்ம காலம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஓட போகுது, பிள்ளைங்க நல்லா இருந்தால் ரைட்டு அப்படின்னு ஒரு மன திருப்தி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில் நீங்கள் இந்த சூரியன் சனி சேர்க்கையை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. அதோட இந்த மாதத்தில் நிறைய கிரகங்கள் பார்த்திங்கன்னா ராசிக்கு 12ஆவது வீட்டில் வருது. நான் ஏற்கனவே கிரக அமைப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பேன். அதனால் விரய செலவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கட்டுக்கடங்காமல் தான் இருக்கும். ஆனால் அதை பார்த்து நீங்கள் பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா வர்றது எல்லாமே சுப விரய செலவுகள் அப்படிங்கிறதா தான் இருக்கும். பயப்பட வேண்டாம். உங்களுக்கு குரு அற்புதமான இடத்துல இருக்கார், ராசிக்கு தனஸ்தானத்தில் இருக்கார். குரு இந்த மாதம் முழுக்க அங்கே தான் இருக்க போகிறார். அப்படிங்கிறதால ஒரு பக்கம் செலவானாலும் கூட இன்னொரு பக்கம் வருமானம் அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்கும். பரவாயில்லடா, ஏதோ காசு இருக்கிறப்ப 10 ரூபா செலவு இருந்துச்சு, காசு இல்லாத நேரத்தில் செலவு வந்து கடங்காரனாக்காமல் போச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கலாம். அதுமாரி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கல்யாண பத்திரிகை வந்து கிடக்கும், ஏகப்பட்ட சுப நிகழ்ச்சிகள், ஏகப்பட்ட கிரகப்பிரவேசம், இதெல்லாம் வீட்டை சுற்றி பத்திரிக்கையாக வந்து குமியும். எப்போ காலிங் பெல் அடித்து கதவை திறந்தாலும் யாரா அது அப்படின்னு பார்த்தா பத்திரிகை வைக்கிறதுக்கு சொந்தக்காரங்க தான் வந்து நிற்பாங்க. ஐயோ, இவங்களுக்கு அவ்வளோ செய்யணுமே, இவங்களுக்கு இவ்வளோ செய்யணுமே, இவ்வளோ செஞ்சுருக்காங்களே, பதிலுக்கு இவ்வளோவாவது கூட்டி செய்யணுமே, ஒரு மோதிரம் போடணுமே, பவுன் விற்கிற வேலைக்கு இந்த நேரத்தில் வந்து மாட்டுதே, இப்படியெல்லாம் உங்களுக்கு தோணும். ஆனால் இது எல்லாமே நாம் வாங்கினதை செய்ய போகிறது இல்லை, செஞ்சோம்னா நாளைக்கு அது நமக்கு சேமிப்பாக திரும்பி வரப்போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதனால் அதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. செவ்வாய் வந்து உங்களுக்கு அதுக்குண்டான தைரியம் அப்படிங்கிறத கொடுப்பாரு, கவலைப்பட வேண்டாம். அதுமாதிரி பார்த்திங்கன்னா மாதம் தொடங்கும் போது மீன ராசியில் புதன் இருக்கார். கொஞ்சம் பார்த்திங்கன்னா விரய செலவுகள், கல்வி சார்ந்த விரய செலவுகள் செய்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் இது ஒரு விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா புதன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 3க்கும் 6க்கும் அதிபதி. அப்போ மறைவிடங்களுக்கு அதிபதியான புதன் 12ஆம் இடத்துல மறைகிறார் அப்படிங்கிறது ஒரு விபரீத ராஜயோகம். மறைந்த புதனால்
நிறைந்த தனலாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ வர்ற செலவுக்கு தக்கன நம்மக்கிட்ட வருமானமும் வந்துக்கிட்டே இருக்கும். பிள்ளைங்களை ஒரு பெரிய காலேஜில் சேர்க்கணும், அடுத்த கல்வி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. பிள்ளைகளுக்காக செலவு பண்ணக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி சுக்கிரன் உச்சம் மீனராசியில். சுக்கிரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு தனஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி, உங்களோட ராசிக்கு சப்தமஸ்தானம் 7வது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. அவர் போய் 12வது வீட்டில் உச்சம் அடைஞ்சிருக்காரு பரிவர்த்தனை யோகத்தோட. ஏன்னா குரு வீட்டில் சுக்கிரன் வீட்டில் குரு அப்படிங்கிறப்ப 12லேயே இருந்தாலும் கூட இந்த பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது உங்களோட தொழில் வியாபாரத்தை ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி அழைச்சிட்டு போவோம். பேசாமல் இருந்த தொழில் கூட, ஒரு மந்த நிலையில் கிடந்த தொழில் கூட 10 ரூபா சம்பாரித்து கொடுக்கும். பரவாயில்லடா, கடையை திறந்தேன், இன்றைக்கி ஒரு 2000 வியாபாரம் பண்ணேன், ஒரு 1000 ரூபா லாபம் கிடைச்சிது, சந்தோஷம். நேற்று மாதிரி கூட இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி நல்லா இருந்தது, பரவாயில்ல, இது மாதிரி தானே வியாபாரம் ஒன்றா, பிரச்சனை இல்லைப்பா அப்படிங்கிற அளவுக்கு உங்களோட அன்றாட வியாபாரம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். அதுமாரி உங்களோட ஊழியர்கள் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்போடு செயல்படுவாங்க. சகல விதமான நன்மைகள் அப்படிங்கிறதும் கிடைக்கும். அதுமாரி முக்கியமான விஷயம், சனி பயிற்சி. சனி இந்த மாதத்தோட 29ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். உங்களுக்கு 7.5 தொடங்குது. அப்போ சனி லாப வீட்டில் இருக்கிற கடைசி மாதம் அப்படின்னு சொல்லலாம். சனி கொடுக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே சனி பார்த்திங்கன்னா ஒரு 7.5 சனி, விரய சனி அப்படிங்கிறத தொடங்க போகிறாருன்னா அந்த 2.5 வருஷம் உங்களுக்கு இப்போ கெடுதல் செய்வார். விரய சனி, அடுத்து ஜென்ம சனி, அடுத்து பாத சனி. இப்போ இந்த விரய சனியில் விரய செலவுகள் அப்படிங்கிறது வரும். அப்போ அத்தனை செலவுகளையும் சமாளிக்கிறதுக்கான வருமானத்தை கொடுத்துட்டு தான் சனி போவார். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அற்புதமான வருமானம் வரும். நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத காசு சேர்க்கலாம். அப்படி ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ சனி லாப வீட்டில் கடைசி ஆட்டத்தை ஆடிக்கிட்டு இருக்கார். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வராத பணம்லாம் வசூலாகும். ஒரு தண்டை வெளியில் கொடுத்துவிட்டேன், பணத்தையே வாங்க முடியல, பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது வசூலாகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொத்து பிரித்து கொடுக்கப்படலாம். தாத்தேன், பாட்டேன், முப்பாட்டேன் சொத்து மூலமாக உங்களுக்கு வருமானம் வரும். அந்த சொத்தை பிரிச்சுக்கலாம். அதில் ஒரு வாடகை வருமானம் வரலாம், இல்லை அதை விற்பனை செஞ்சுட்டு ஒரு முதலீடு செய்யலாம். இந்த வகையில் உங்களுக்கு சனி நல்ல வருமானம் அப்படிங்கிறத கொடுப்பாரு. அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. அதுமாரி உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் உங்களோட ராசிக்கு விரய வீட்டுக்கு வரார். அரசு வழி விரயங்கள் இருக்கும். அதனால் 15ஆம் தேதிக்கு மேலே ஒரு கரண்ட் பில்லு கட்டல, வரி கட்டல, இதெல்லாம் கொஞ்சம் மறந்துடாமல் பார்த்து கட்டணும். ஏன்னா மார்ச்சுங்கிறது வருஷ கடைசி வேறையாக இந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குறவங்களுக்கு. அதனால் வீட்டு வரிலாம் கட்ட வேண்டி இருந்ததுன்னா கரெக்டாக கட்டி விடுங்க. இல்லைன்னா தெண்டமாக அதுக்கு ஒரு கடன் அடைக்கிற மாதிரி இருக்கும். 500 கட்ட வேண்டியதுக்கு 500 ஃபைன் போட்டு நான் 1000 கட்டினேன்டா அப்படிங்கிற மாதிரி ஆகிவிடும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குரு பார்வை சிறப்பாக இருக்குது, பயப்பட வேண்டியதில்லை. குரு பார்வை அப்படிங்கிறது உங்களோட ராசிக்கு 6, 8, 10 இந்த வீட்டிலலாம் விழுவுது. 6ஆம் வீட்டில் குரு பார்வை விழுவுது அப்படின்னா எதிரிகளை வெல்ல போகிறீங்க, கடனெல்லாம் அடைக்கலாம் அப்படிங்கிற அமைப்பை கொடுக்குது. 8ஆம் இட குரு பார்வை உங்களுக்கு நிம்மதியான உறக்கம் கொடுக்கும், கவலைப்பட தேவையில்லை. 10ஆம் இட குரு பார்வை உங்களோட தொழிலை நல்ல வளர்ச்சியை நோக்கி அனுப்போம். மொத்தத்தில் இந்த 7.5 சனி வருது போகுது அப்படின்னு மிரட்டியிருப்பாங்க. அதை பற்றிலாம் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. மார்ச் மாத கடைசி தான். அதில் ஒன்று என்னென்னா, மார்ச் கடைசியில் மீனராசிக்கு சனி போய் அங்கே இருக்கக்கூடிய ராகுவோட சேர போகிறாரு. அதாவது மார்ச் 29லேருந்து மே 18 வரைக்கும் சனியும் ராகுவும் சேர்ந்துருப்பாங்க. அதுக்கு என்னென்ன பலன் பண்ணணும், அதுக்கு என்னென்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தனியாக வீடியோவே போடுறேன். அதை பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். மேசராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.